ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சித்திரை வருட பிறப்புக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு நாள் நைட்டே நம்ம கனி காணுதல்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதை எப்படி வைக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போது இதுதான் கனி காணுதல். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தட்டில் எல்லா வகையான கனியும் வைக்கணும். அதில் மெயினாக முக்கனி இருக்கணும். அது என்னென்னா மா, பலா, வாழை. இது 3 மெயினான பழங்கள். அப்புறம் வேணுன்றவங்க நம்ம எல்லா கனியும் வச்சுக்கலாம். நாங்கள் எல்லா பழமுமே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு நம்ம நகையை அதில் மாட்டி விட்டுக்கணும். நாங்கள் ஒரு செயினும் 2 காயின்ஸும் வச்சுருக்கோம். இந்த கண்ணாடியில், அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம ஒரு தட்டில் நிறைய காசு, அதுக்கப்புறம் நோட்டு தாள் இதையும் வச்சுட்டு நம்ம இந்த பழங்களையும் நம்ம அது மேலே வைக்கணும். இது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம நைட்டு செட் பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம இது முகத்தில் தான் நம்ம முழிக்கணும். நாங்கள் என்னென்ன பழம் வச்சோம் அப்படின்னா, ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், நெல்லிக்கனி, எலுமிச்சக்கனி எல்லாமே வச்சுருந்தோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ அதையும் வாங்கிக்கோங்க. நாங்கள் திராட்சையும் சேர்த்து வச்சுருந்தோம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வாழைத்தட்டில் சில்லற காசு இந்த மாதிரி நிறைய காசு இந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பணக்கட்டு இருந்தாலும் நம்ம அதில் வச்சுக்கலாம். 100 தாள் இருக்கிறவங்க வைக்கலாம், 500 தாள் இருக்கிறவங்க வைக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நம்ம இந்த மாதிரி வச்சு அந்த கண்ணாடியில் இந்த பழங்கள், இந்த காசு எல்லாமே பிரதிபலிக்கிற மாதிரி வைக்கணும். இதை நைட்டு வச்சுட்டு இப்போது மறுநாள் நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம காலையில் சாமி கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சித்திரை வருட பிறப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, அரிசி, மண்டவெல்லம், உப்பு, மஞ்சள், இதெல்லாம் இன்றைக்கி வாங்க வேண்டியது. சித்திரை வருட பிறப்புக்கு அன்னைக்கு இதை வாங்கணும். நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். இதில் இது புது வரவு, இந்த வருஷம் புது வரவு அன்னபூரணி வெள்ளியில் வாங்கி வச்சுருந்தோம். அதை சேர்த்து வச்சு நாங்கள் இந்த தடவை சாமி கும்பிட்டோம். இதே நம்ம காலையிலே எழுந்திரிச்சு கண் முழிக்காமல் கண்ணாடியில் இந்த இதோட பிரதிபலிப்பை பார்த்துட்டு நம்ம நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வாங்கினது அரிசி, பருப்பு, வெல்லம், உப்பு, மஞ்சள், விரலி மஞ்சள், இதை வச்சு சாமி கும்பிட்டோம். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் செஞ்சு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டோம். இதுதான் நாங்கள் பண்ணது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.